திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் மந்தகதியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளால் மக்கள் பெருமின்னலுக்கு ஆளாகி வரும் நிலையில் மாநகராட்சி சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீருடன் கழிவு நீர் கலந்து வருவதால் மஞ்சள் காமாலை, டைபாய்டு, காலரா, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு திருச்சி மாநகர மக்கள் ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியில் 19வது வார்டு மற்றும் 20வது வார்டுகளில் தொடர்ச்சியாக கலங்கலான தண்ணீர் வழங்கப்பட்டதால் அதனை குடித்த 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் பாஜக சார்பில் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்களின் உயிர் மீது அக்கறை இல்லாமல் சுத்தமான குடிநீரை கூட வழங்க முடியாத தமிழக அரசையும் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையர் பதவி விலக வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு மாநகர் மாவட்ட தலைவர் ராஜசேகரன் தலைமையில் சங்கு ஊதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் சங்கினை பறித்து பாஜகவினரை அப்புறப்படுத்தி கைது செய்ய முற்பட்டதால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள் ஏற்பட்டது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு காணப்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மக்களுக்கான அடிப்படை வசதிகளை கூட செய்து தராத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களுக்கான போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்தனர். குடிக்க வச்ச இங்கே கழிவு நீரை குடிக்க வச்சு கொள்ளுற அப்பா கத்துனா காதோரம் இப்ப சங்க வச்சு ஊதுறோம். மழை நீர் திருச்சியில கழிவு நீரா கலங்குதையா கலங்குதையா குடிநீரில் கழிவு நீர் கலக்குதையா இலக்குதையா இலக்குதையா ஏழை மக்கள் மாநகராட்சி மேலே பதவி விலகு பதவி விலகு மாநகராட்சி ஆணையரே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு மாநகராட்சி ஆணையரே பதவி விலகு வேடிக்கை சம்பளம் வந்திருக்கா இல்லையா? ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்புறம் நீங்க அவங்க Hey!
பாரதிய ஜனதா கட்சி திருச்சி மாநகர மாவட்டத்தின் சார்பாக திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டை, அடிப்படை தேவையான குடிநீர் முழுமையாக கிழக்கு சட்டமன்றத்தில் தூய்மையான குடிநீரை மாநகராட்சி நிர்வாகத்தால் கொடுக்க முடியல. இப்போ வரைக்கும் சாக்கடை நீர் கலந்து தான் வருது. இதனால் ஒரு 10க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் இறந்துருக்காங்க. மாநகராட்சி நிர்வாகம் இதை மறைக்க முயற்சி செய்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கலை. இதை பல முறை அவர்கள்ட்ட சுட்டி காட்டி எந்தவித நடவடிக்கை எடுக்காதனால பாரதிய ஜனதா கட்சி திருச்சி மாநகர மாவட்டத்தின் சார்பாக திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மைய அலுவலகத்தில் சங்கூதும் போராட்டம் அறிவிச்சிருந்தோம். இன்றைக்கி காவல்துறை அந்த போராட்டத்தை நடத்த விடலை. இன்றைக்கி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது தொடர்ந்து இந்த போராட்டம் மக்களுக்கான போராட்டம். குடிநீர் அடிப்படை தேவை. இதை சரியாக கொடுக்குற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி திருச்சி மாநகர மாவட்டத்தில் தொடர் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மனு கொடுக்கறதுக்கு ஆணையர் இப்போ சந்திக்கவும் விடலை. நம்ம சந்திக்கிறோன்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் மாநகராட்சி ஆணையர் சந்திக்க தயாரில்லை. பிஜேபிக்காரங்கள பார்க்க மாட்டேங்கிறார். அதெல்லாம் இல்லைண்ணே. 19-20 வார்டில் வாங்க, நான் இறந்தவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். தண்ணி குடித்து வாந்தி பேதியாகி அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் தான் இறந்துருக்காங்கங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். ரிப்போர்ட்டோடு நான் வர்றதுக்கு தயாராக தான் இருக்கேன்.